தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை கேட்ட கேஸில் துளசி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இங்கே ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் தொடுக்கா பேச அப்போ ஈஸ்வரமூர்த்திக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கல, வேறு யார்கிட்டேயோ சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி தெரியுதுன்னு அவரும் ஒரு பக்கம் பேச, அப்போது என்ன ஓவராக பேசுகிறீங்க, நான் லாக்கப்பில் உட்கார வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் தொடுக்கா பேச, பதிலுக்கு வெற்றியும் பார்த்திங்கன்னா எங்க கை வச்சு பாருங்கள் அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் எதிர்த்து பேச, இதற்கும் ஒரு கேஸை போடுவேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருடைய ஃபோனையும் வாங்கி வச்சுட்டு நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவேன், இதுக்கிடையில் இவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் துளசி வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது அந்த கேஸ் கொடுத்தது, அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணது, இது ஒட்டு மொத்தத்தையும் வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எப்படியெல்லாம் ஆயிடுச்சு, சரி ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு துளசியும் வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அபிராமி துளசி மேலே கோவப்படுறாங்க. அப்போது ஈஸ்வரமூர்த்தி அபிராமியை எதுவும் பேசாதன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போது இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்கவே இல்லைன்னு துளசி ஒரு பக்கம் சொல்ல, அப்போ தான் இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால என்னால் எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் மருமக இங்கே வந்தது என்னவோ உண்மைதான், ஆனால் கூட ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க, அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, உங்கள் மருமக வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்போவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்கள் கூட மருமக வந்ததுனால ஸோ இது ஏதோ இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது இது பெரிய சதிவேலைன்னு அந்த கான்ஸ்டபிள் ஈஸ்வரமூர்த்தி கிட்டே சொல்ல, அப்போது துளசி மேலே எந்த தவறும் இல்லை, துளசி கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்றத வெற்றி புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இதற்கு பின்னணி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பற்றி துளசி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தெரியுது, ஆனால் எங்கே பார்த்துன்னு தெரியலன்னு சொல்லும்போது சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் பெர்மிஷன் இல்லாமல் அந்த ஃபுட்டேஜ்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த கான்ஸ்டபிள்னு சொல்ல, அவர் துவைச்சி எடுத்துருவாருன்னு கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம், தாராளமாக நீங்கள் கொடுங்க, மறுபடி நம்ம ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தியும் வெற்றியும் சொல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இங்கே துளசிக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா யார் அப்படின்றத வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்ட, நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் தேடிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி அந்த அம்மாவையும் பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துளசி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணையும் மடக்கி பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கிக்கிட்டு திரும்பும்போது அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க. ஸோ துளசி அந்த பொண்ணை மடக்கி பிடிச்சி உண்மையை வர வைக்கிறாங்க. அந்த பொண்ணு உண்மையை வந்து ஒத்துக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க. அந்த சமயம்தான் வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பொம்பளையை நாங்கள் பிடிச்சிட்டோம், ஒரு இடத்துல நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம், நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி இங்கே கால் பண்ண, துளசியும் அதே இடத்துக்கு போகிறாங்க. அந்த பொம்பளைக்கு லெஃப்ட் ரைட் 2 கொடுக்குறாங்க. அப்போது அந்த பொம்பளை வந்து உண்மை என்ன அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதாவது இது மாதிரி எம்எல்ஏவுடைய பொண்ணு சொல்லி தான் நான் இது மாதிரி செய்தேன் அப்படின்னு சொன்னதும், அடுத்து துளசி இதை எப்படியாவது ஆதாரமாக திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி செய்கிறியா இல்லை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியான்னு சொல்லி மிரட்டும் போது, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே செய்கிறேன்னு அந்த பொம்பளையும் ஒத்துக்கிறாப்புல. ஸோ அதே மாதிரி அந்த பொம்பளை வந்து திவ்யாவுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈஸ்வரமூர்த்தியை, அதாவது அந்த பொண்ணே கேஸ் கொடுத்த மாதிரி நான் லாக்கப்பில் கொண்டாந்து வச்சுட்டேன், இது என்னமோ பெரிய எடுத்து விவகாரம் மாதிரி தெரியுது, எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, என் மேலே நிறைய போலீஸ் கேஸ் வேறு இருக்குது, அதனால் நான் உடனே இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு ஊரை விட்டு போகணும், நீங்கள் நேரில் பணமாக கொண்டு வந்து கொடுங்கன்னு திவ்யாவுக்கு சொல்ல, அதே மாதிரி திவ்யாவும் பணத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மாவை பார்க்க வராங்க. ஸோ அந்த அம்மா கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ இனிமேல் என் முன்னாடியோ இல்லை கால் பண்ணுற வேலையோ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்போ தான் நன்றி சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா திவ்யா கிட்டே சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அவங்க மருமக கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது, அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போனது, இது எல்லா பற்றியும் சொல்லும்போது துளசி இங்கே மறைஞ்சிருந்து அதை வீடியோவாக பதிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த அம்மாவும் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் துளசியும் திவ்யாவும் நேருக்கு நேர் வந்து பேசிக்கிறாங்க. திவ்யா அந்த இடத்துல நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொன்னாலும், இன்னும் நீ பேபியாகவே இருக்கிறியே, குழந்தையாகவே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரத்தை திவ்யா கிட்டே போட்டு காமிக்கிறாங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, என்ன நடக்கும், என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.